கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். இந்த வசனம் சங்கீதம் 140:1 சொல்லப்பட்டிருக்குது. தாவீது ராஜா சொல்கிறாரு, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவீங்கப்பா, கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியுங்கன்னு. அவர் அரசாண்டுட்டு இருக்க சமயம் அநேக பிரச்சனைகள், நெருக்கங்கள் வந்துகிட்டே இருந்து, அந்த டைமில் தான் அவர் இந்த ப்ரேயரை பண்ணுறாரு. இது டேவிட் ப்ரேயர்னு சொல்லலாம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு, உலகத்தில் உள்ள பொல்லாத மனுஷனுக்கும் கொடுமை உள்ளவர்கள், ஒரு மனுஷனை துன்பப்படுத்தி அதில் சந்தோஷம் கண்டால் தான் கொடுமை உள்ளவர்கள். எல்லாத்துலேயும் கொடுமையான இருதயம் உள்ளவங்க, அதை தான் அங்கே சொல்ல இருக்க. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு என்னை தப்புவீங்கப்பா. அவர் ஒரு ராஜாவாக தான் இந்த இடத்துல இருக்கிறார், இதை எழுதச்சுமே. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட டெய்லி ஜோம் பண்ணச்சுமே இதேமாரி இப்படி அந்த ஒரு நெருக்கத்தின் நிமித்தம் அவர் ஜோம் பண்ணுறாரு. நம்மளும் இதேமாரி தான் ஒரு தாவீது மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்போது இந்த வசனத்தை சொல்லி, கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்ன தப்பு, கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மையும் அதே போல் பாதுகாப்பார். ஆமென்.